தமிழ்நாட்டின் தமிழ் மக்களின் தமிழ் மொழியின் அடையாளம் கள். கள் இறக்குவதும் பருகுவதும் அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை. மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஆண்களும் பெண்களும் அரசரும் புலவரும் ஆன்றோரும் சான்றோரும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். ஔவையாரும் அதியமானும் கல்லை பருகி இருக்கின்றார்கள். சிறியகள் பெறினே எமக்கிய மண்ணே, பெரியகள் பெறினே யாம்பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே. இது புறநானூற்று பாடல். அதியமான் இறந்தபோது அந்த நடுகல்லுக்கு ஔவையார் கல்லை படையலாக வைத்து வழிபட்டு இருக்கின்றார். நடுகட் பீலி சூட்டி நாரறி சிறுகளம் துய்ப்பவும் கொள்வன் கொல்லோ. ஆகவே தமிழ்நாட்டில் கள் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய பொருள் அல்ல. மேலும் இது ஒரு உணவு. இதை குழந்தைகளுக்கு தாய்ப்பாலுக்கு மாற்றாக கொடுக்கலாம். தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய லோரிக் ஆசிட் கல்லில் இருக்குது. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே கல்லில் இருக்குது. சாராயத்தில் எதுவும் கிடையாது. இறக்குமதி மதுக்களில் இது இல்லவே இல்லை. டாஸ்மாக் மதுக்களில் சுத்தமாக இல்லை. இதுதான் உண்மை. ஆக ஒரு இடத்துல கல்லை கொண்டே கீழே ஊற்றுங்க, எவ்வளவு உயிரினங்கள் வருது தேடிக்கிட்டு. ஏன்னா உணவுங்கிறதுனால. அதே இடத்துல இப்போ டாஸ்மாகில் வாங்கி கொண்டே கீழே ஊற்றுங்க, ஏதாச்சும் வருதா? வந்தாலும் அது இறந்து போயிடும். ஆக மது வேறு, உணவு வேறு. அது மதுக்கள், இது உணவு. இதில் பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இருக்கும். இது மருத்துவ குணம் கொண்டது. மேலும் பார்த்தீங்கன்னா இது குடிநோயாளிக்கு ஒரு அருமருந்து. அதாவது உடல்லையே பெரிய உறுப்பு கல்லீரல், அதை சுமைதாங்கி. அந்த டாஸ்மாக் மதுக்களை அருந்திக்கிட்டு வர்றவங்களுடைய கல்லீரல் பாதிக்கப்படும். அது அப்படியே சுருங்கி போயிடும். அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய என்சைம் அசிட்டால் டிஹைடு என்று சொல்லக்கூடிய நஞ்சா மாதிரி அப்படியே படிஞ்சிடும். காலப்போக்கில் கல்லீரல் சுருங்கி உயிரிழப்பு ஏற்படும். அப்படி ஒரு நோயாளி இருந்தால் அந்த நோயாளிக்கு அளவாக காலையிலும் மாலையிலும் கல்லை கொடுத்து வந்தால் அந்த நோயாளி அந்த நோயிலே இருந்து மீள்வார். ஆக குடிநோயாளிக்கு கல் ஒரு அருமருந்து. கல்லுக்கு விலக்களிக்கணும்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லுது. எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பஸஸ். இவற்றையெல்லாம் உணர்ந்து இந்த அரசாங்கம் கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிக்க வேண்டும். ஆக குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும், அனைத்து வயதினரும் பருவத்தினரும் இந்த கல்லை குடிக்கலாம். அதே நேரத்தில் புளிக்க வைத்து குடிக்கக்கூடாது. எதை புளிக்க வைத்தாலும் அதில் ஆல்கஹால் வந்துவிடும். இப்போது உணவு இருக்குது, சோறு சாதம். நீங்கள் அதை ஒரு பாலித்தீன் பையில் போட்டு ஒரு மணலை புதைச்சி வச்சு ஒரு 10-15 நாளைக்கு பின்னாடி கரைச்சி குடித்தா அதுதான் சுண்டக்கஞ்சி. போதை கல்லை விட அதிகமாக வரும். ஆக சுண்டக்கஞ்சி குடிக்கிறது குற்றம். அதே நேரத்தில் சோறு வடிக்கிறது குற்றம்னு சொல்ல முடியுமா? கல் இறக்குவது குற்றம்னு சொல்லக்கூடாது. பெயர்களில் வருது. அதாவது மதுன்னு சொன்னாலும் கல் தான், தேன்னு சொன்னாலும் கல் தான். இப்படி பல தேரல், இப்படி பல வகையான பொருள் இருக்குது. கல் பனை தென்னை மரங்கள்லேருந்து மட்டுமல்ல, திணையிலேருந்து கூட கல் இறக்கலாம். திணைக்கல் உண்ட தெளிகோள் மறவர் இலக்கியங்கள் இருக்குது. அதனால் இப்போ வைன் இருக்குது, அது தேன்லேருந்து தயாரிக்கக்கூடியது. ஆக வைன் வரலாறுன்னு சொல்லி வெளிநாட்டில் தான் அந்த வைன் தயாரித்தாங்க. தமிழர்களுக்கு தெரியாதுன்னெல்லாம் கிடையாது. எல்லா மதுக்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்குது. எல்லா மென்பானங்களும் இருந்திருக்குது. வேய்ப்பயல் விளையூர் தேக்கச் சேரல் குறைவின்றி பருகி நரவு மகிழ்ந்து. ஒரு மூங்கில் குழாய் கணுவுக்கு மேலே கணுவுக்கு கீழே வெட்டி அந்த படிமாறு இருக்கிறதுல ஒரு பொத்தல் போட்டு அதில் மலைத்தேனை ஊற்றி அடைச்சி வச்சு காற்று போகாத வகையில் மணலில் புதைச்சி வச்சு சில காலம் எடுத்து அதை குடித்தால் அதுதான் வைன். வேய்ப்பயல் விளையூர் தேக்கச் சேரல் குறைவின்றி பருகி நரவு மகிழ்ந்து. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கியங்களில் இருக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வெளிநாட்டு இறக்குமதி மதுக்கள் இருந்திருக்குது. யவனர் நன்களம் தந்த தன்கமல் தேரல். ரோமாபுரி நாட்டிலிருந்து பூம்புகாரில் அந்த ரோமாபுரி மதுவான இறக்குமதி ஆயிருக்கு. யவனர் நன்களம் தந்த தன்கமல் தேரல். ஆக தமிழர்களுக்கு தெரியாதே எதுவுமே இல்லை. இன்றைக்கி என்னமோ பீரு, பிராண்டி, விஸ்கி, வைனு, ஜின்னு, ரம்மு இதெல்லாம் மேல்நாட்டு பானங்கள். தமிழர்களுக்கு கள்ள தவிர எது தெரியாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறு. அதே மாதிரி கல்லை காய்ச்சி வடித்தெடுத்து குடிச்சிருக்காங்க டிஸ்டிலரி. அதை கல் காய்ச்சும் பானை அப்படின்னு ஒரு பாடல் மணிமேகலையில் வருது. ஆக சங்க இலக்கியங்கள் எல்லாமே இருக்குது, இல்லாத எதுவுமே கிடைச்சிருக்கிறாங்க. பழவின் பிழிமகள் உவகையன், பலாப்பழத்துலேருந்து மது தயாரிச்சிருக்கிறாங்க. ஆக எல்லாம் நீங்கள் எதுலேருந்து வேணாலும் நீங்கள் தயாரிக்கலாம். அதாவது ஆல்கஹால் 2, இத்தைல் ஆல்கஹால், மித்தைல் ஆல்கஹால். இத்தைல் ஆல்கஹாலில் தண்ணி கலந்து குடித்தா அது பேர் மது. மித்தைல் ஆல்கஹால் கலந்து குடித்தா ஆள் உயிருக்கு ஆபத்து. அதுதான் அது வார்னிசலாக சொல்லுவாங்களே அது.
ஆகவே இது வந்து எந்த ஒரு இயற்கையான பண்டத்திலும் தயாரிக்கக்கூடியது அது. அதே வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியது உணவு, அதையே வடித்தெடுக்கின்ற பொழுது அது மதுவாக மாறுது. எல்லாம் ஃபர்மெண்டேஷன் ஆகித்தே எல்லாம் வருது. அதனால் வந்து இதை வந்து கள்ள கொண்டுக்கிட்டு போய் இதை வந்து உணவு பட்டியலில் வைக்காமல் மதுபான பட்டியலில் போதைப்பொருள் பட்டியலில் வச்சுருக்கிறது வந்து பைத்தியகாரத்தனத்தினுடைய வெளிப்பாடு, புரிதல் இல்லாமையினுடைய வெளிப்பாடு. நீங்கள் இப்போ சிங்கப்பூரில் வந்து போதைப்பொருள்னால் அந்த போதைப்பொருள் வந்து இவ்வளவு நீளம் என் பாக்கெட்டில் இருந்தால் ஐ ஆம் அண்டர் அரெஸ்ட், ஐ ஆம் லைபிள் டு பி ப்ராசிக்யூட்டட். இப்போ ஒரு 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 கஞ்சா இருக்குது, இல்லை ஓபிஎம் இருக்குது, இவ்வளோ வந்துட்டா காவல்துறை கைது செய்யும். நிரபராதிங்கிற நிரூபிக்கக்கூடிய பொறுப்பு என்ன சார்ந்தது? அவங்கள சார்ந்ததல்ல. த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் அப்பான் த அக்யூஸ்ட் சைட், நாட் த ப்ராசிக்யூஷன் சைட். நான் 2 மாதங்களுக்குள் நிரூபிக்க தவறினால் தூக்கில் ஏற்றிடுவாங்க. இதுதான் போதைப் பொருளுக்கு உண்டான தண்டனை. அங்கே வந்து பிராண்டி வச்சுருந்தான், விஸ்கி வச்சுருந்தான், வைன் வச்சுருந்தான், ஆகவே தூக்குன்னெலாம் சொல்ல முடியாது, எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஆக அது மது வேறு, போதைப்பொருள் வேறு. பலதரப்பட்ட நோய்களுக்கு மருந்து 1-2 இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கல்லீரல் நோய்க்கு மருந்து, அப்புறம் அதே மாதிரி அந்த ஆஸ்மா. அதாவது இன்றைக்கி சக்கரை நோயாளிகள் கூட கல்லை பருகலாம். இப்போ கல்லுலேருந்து நீங்கள் புளிக்காத கல்லுலேருந்து சக்கரை தயாரித்தா அந்த சக்கரை வந்து இன்றைக்கி 600 ரூபா ஒரு கிலோ. அதே வந்து பதநீர்லேருந்து சக்கரை தயாரித்து 200-250. காரணம் சுண்ணாம்பு தடவரம், அது ஒரு கலப்பட பொருளாகிடுது. இது வெர்ஜின், கலப்படம் இல்லாத பொருளாகுது. வெளிநாட்டுக்காரன் அந்த வெர்ஜின் சுகர் தான் வேணுங்கிறான். அதனால் நல்ல ஏற்றுமதிக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கல்லை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா அந்த பாலையிலேருந்து வடியும் போது இனிக்கும், அதில் ஆல்கஹால் இருக்காது, போதையும் இருக்காது. அந்த கல்லில் காற்றுல இருக்கக்கூடிய ஈஸ்ட்டு பாக்டீரியா, களையத்தில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்டு பாக்டீரியா பட்டு தான் அது புளிச்சு போகுது, நொதிச்சு போகுது. அதுக்கு பின்னாடி தான் அது ஆல்கஹால் இருக்கக்கூடிய கல்லாக மாறுது. இப்போது அந்த பாலையிலேருந்து இறங்குறத கைப்படாமல், காற்று படாமல், களையத்துக்குள்ளே இறக்காமல் ஒரு பாலித்தீன் பைக்குள்ளே இறக்கி அந்த நொதிச்சு போகிறதுக்கு 35 வகையான ஈஸ்ட்டு, அதில் Y23ங்கிற ஈஸ்ட்டை போட்டு அந்த நீராக வந்து நொதுக்கி வச்சா கிடைக்கக்கூடிய கல் மல்லிகைப்பூ வாசத்தில் இருக்கும். மல்லிகைப்பூ வாசம் அது உலக அளவில் சந்தைப்படுத்தலாம். இன்றைக்கி பன்னாட்டு பானங்களுக்கு எதிராக நிகராக மேலாக உலக அளவில் சந்தைப்படுத்தி பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கு அந்நிய செலாவணி கிடைக்கும். 2வது புயல் வந்ததில்ல, அந்த புயலில் பார்த்தீங்கன்னா எல்லா மரம் கீழே கிடந்தது, பனைமரத்தை தவிர. சுதந்திரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 50 கோடி பனை மரங்கள் இருந்ததாக அரசனுடைய புள்ளி விவரம். இப்போது 3.5 கோடிகளாக குறைந்து போய்விட்டது. ஏன்னா கல்லுக்கு வைத்த தடை தான் இதற்கு முதன்மை காரணம். இப்போ குறைஞ்சதுனால என்னாச்சு, இந்த கஜா புயல் இந்த அளவு கோரத்தாண்டவம் ஆடி இருக்குது. இந்த பனைமரங்கள் மட்டும் அப்படியே நிற்கிது. ஆக இந்த பனைமரங்கள், அந்த 50 கோடி பனைமரங்கள் அப்படியே இருந்திருந்தால் இந்த கஜா புயலினுடைய கோர தாண்டவம் இந்த அளவுக்கு இருந்திருக்காது, வெகுவாக குறைந்திருக்கும். சேதம் இந்த அளவுக்கு ஏற்பட்டு இருக்காது. கொட்டா கண்மாயினுடைய கரையில் நடுற காரணம் வந்து அப்படியே அந்த வேர் போகிற ஜல்லி வேறு. இப்போ இந்த மரத்துக்கெல்லாம் ஆணி வேர் இருக்குது, ஆனால் அதுக்கு வந்து ஜல்லி வேறு. ஜல்லி இப்படியே மண் அப்படியே கோர்த்து பிடிச்சிக்கும். கோர்த்து பிடிச்சா என்னதான் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டாலும் மேலே வலிஞ்சு தான் போகுமே வெளியே கரையை உடைக்க முடியாது. ஆக கரையினுடைய பாதுகாவலன் பனை. பனை தமிழ் மண்ணின், தமிழ் மக்களின், தமிழ் இனத்தின் அடையாளம். பனையினுடைய அழிவு தமிழ் இனத்தினுடைய மறைவு. ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் பனை தான் முக்கியமான பயிர். பனையை வெட்டினால் பிணையில் வர முடியாத பெரும் குற்றம், நான் பெயிலபிள் அஃபென்ஸ். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு அரசனுடைய பொக்கலை இணையந்திர போனால் தோன்றது பனை மரமாக இருக்குது. ஆக பனைக்கு தடை விதிக்க வேண்டும். பனையினுடைய அழிவு தமிழ் இனத்தினுடைய அறிவு மறைவு. ஆக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பனைமரம் வெட்டினருடைய விளைவு, நொங்கு வந்து முன்னையெல்லாம் இலவசமாக கிடச்சிக்கிட்டு இருந்தது, இன்றைக்கி ஒரு நொங்கு 10 ரூபா. ஆக பனை ஒரு பணப்பயிராக மாறி இருக்கின்றது. ஆக இன்னைக்கு கஜா புயலில் வீழ்ந்து விட்ட மரங்களுக்கு மாற்றாக தென்னை நடுங்கன்னு சொல்கிறாங்க. அது வேண்டாம், பனை நட சொல்லுங்கள். தென்னையை விட கூடுதலான பலன் பனையில் கிடைக்கும், அது உறுதி. இந்த நாட்டையும் காக்கும், தமிழ் பண்பாட்டை மீட்கும், நிலத்தடி நீர் எடுக்காது. மேலும் இது வந்து வான்மலையை நம்பி வளரக்கூடிய ஒரு மரம். இந்த மரம் ஜல்லி வேர் இருக்குது, நிலத்தினுடைய அந்த நீர் அப்படியே தக்க வச்சுக்கும், மேலே ஆவியாக்காது, அதிகமாக ஆவியாக்காது. ஆக பனை இருந்தால் நிலவளம், நீர்வளம், எல்லா வளமும் பெறும். பனைமரம் ஒரு கற்பக விருட்சம், காமதேனும். தமிழ்நாட்டின், தமிழ் மக்களின், தமிழ் இனத்தின், தமிழ் மொழியின் அடையாளம். இந்த அடையாளம் அழிவு தமிழ் நாட்டின் பனையினுடைய மறைவு. பழைய சோற்றில், நீராகாரத்தில், தயிரில், மோரில், பழச்சாற்றில், தேனில் கணிசமான அளவு ஆல்கஹால் இருக்கின்றதோ அதை போல்தான் கள்ளிலும் 4.5% ஆல்கஹால் இருக்கின்றது. டாஸ்மாக் மதுக்களில் 42.8%
ஆல்கஹால் இருக்கின்றது. அதே நேரத்தில் ஆல்கஹாலை தவிர அவற்றில் எந்த ஒரு சத்தும் கிடையாது. கள் ஒரு உணவு, இது ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரானது. தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய லோரிக் ஆசிட் கல்லிலே இருக்கின்றது. அதுபோக உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் கல்லில் அடங்கி இருக்கின்றது. பெரியார் அவர்கள் கல்லை ஆதரித்தார்கள். தந்தை பெரியார் அவர்கள் 1963 கும்பகோணத்தில் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகின்ற பொழுது, அந்த காலத்தில் 1921 நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு 500 கல்லறக்கிய தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டேன். அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்றுதான் நான் உணர்கின்றேன். கல் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருளோ மதுவோ அல்ல, அது ஒரு உணவு. கல்லுக்கு கடையும் தடையும் கூடாது. கடை ஏலம் என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆகவே கல்லை மரத்திலிருந்து இறக்கி மரத்துக்கு அடியிலேயே குடிப்பதற்கு விட்டுவிட வேண்டும். அரசனுடைய ஆளுமை கல் மீது இருக்கக்கூடாது. மேலும் சொல்கின்றார், என்னுடைய தங்கை கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாய்க்கர் அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தார். கள்ளை குடித்தா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு கள்ளை அளவாக குடிச்சிக்கிட்டு இருந்தார். அந்த நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியவே இல்லை. இதுக்கிடையில் மதுவிலை கொண்டு வந்தாங்க. தெரியாதனமாக கல்லுக்கு தடை விதிச்சிட்டாங்க. கல் கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டுக்கல்லை குடிச்சிக்கிட்டு இருந்தார். இது கேவலம்னு சொல்லி கல் குடிக்கிறத நிறுத்திட்டார். நோய் முத்தி போய் 4 மாதத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டார். கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் அவர் உயிரோடு இருந்திருப்பார். காந்தி அவர்கள் சொல்லுகின்றார், சுதந்திரத்துக்கு முன்பு தமிழ்நாட்டுக்கு காந்தி வந்தபோது, அப்போது மதராஸ் மாகாணம், ராஜகோபால் ஆச்சாரியார் அவர்கள் காந்தியை சந்திக்க செல்கின்றார். உடன் மாப்போ சிவஞானம் அவர்களையும் அழைத்து செல்கின்றார். சிவஞானம் ஒரு ஓரமாக நிற்கின்றார். காந்தி கேட்கின்றார், ஏன் அவர் ஓரமாக நிற்கின்றார், ஒதுங்கி நிற்கின்றார் என கேட்க, அவர் கல்லிருக்கும் சமுதாயத்தை சார்ந்தவர், ஆகவே உங்கள் முன்னால் வர கூச்சப்படுகின்றார். ஐயையோ, நான் கல்லுக்கு எதிரி அல்ல, புளித்த கல் குடிக்க கூடாது என்று தான் சொன்னேன். அவர் பாரு, உடம்பெல்லாம் இழைச்சி கிடக்குது, எலும்பு தோலாக இருக்கிறாரு. கல்லை குடிக்க சொல்லுங்கள், உடம்பு தேரு நல்லா இருக்குது, ஆரோக்கியமாக இருப்பார். கல்லை பிரச்சாரம் பண்ண சொல்லுங்கள். இது காந்தி சொன்னது. அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய 47வது பிரிவும் கல்லை ஆதரிக்கின்றது. அந்த 47வது பிரிவு சொல்லுகின்றது, the state shall regard raising the level of nutrition and the standard of living of its people and the improvement of public health as among its primary duties, and in particular the state shall endeavour to bring about the prohibition of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. Intoxicating drinks and of drugs which are injurious to health. இதுக்கு தான் தடை விதிக்க சொல்லியிருக்காங்க, கல்லுக்கு தடை விதிக்க சொல்லவில்லை. ஆக இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய 47வது பிரிவை பார்க்கின்ற பொழுது கல்லுக்கு தடை விதிக்கவே கூடாது. ஆனால் இந்த அரசு விதித்திருக்கின்றது. இதை பார்க்கின்ற பொழுது செய்தக்க அல்ல செயக்கடும், செய்தக்க செய்யாமை யானுங்கடும் என்ற குரல் தான் நினைவுக்கு வருகின்றது. செய்யக்கூடாதவைகளை செய்து